ஹலோ நண்பர்களே, அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதாவது நம்மளோட ரூம் டூர் தான் காமிக்க போறோம். சொல்லி பல வருஷம் ஆகுது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் போது சொல்லியிருப்போம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா நம்ம ஒன்றுமே காமிக்கல. நம்ம மூஞ்சையும் நம்ம வாய்ஸை மட்டும் தான் காமிச்சிருப்போம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரூம் டூரை வந்து காமிக்க போறோம். அது மட்டும் இல்ல, நான் வாய்ஸ் பேசுறதுக்கு என்னென்ன கேஜெட் என்னென்னலாம் யூஸ் பண்றேன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தே ஆகணும். ஏன்னா நீங்க பல வருஷம் தவம் இருந்து இந்த வீடியோவை நீங்க கேட்டுக்கீங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இப்போ தான் அப்லோட் பண்றேன். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்கள் இருக்குன்னு சொல்றீங்க. வீடியோ கடா கேட்டீங்கடா கடல்ல இருந்து துடுப்பு போட்டு வந்துட்டு இருக்குது. டப்பிங் அரைக்குறையா தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. அதாவது நீங்க வந்து நினைக்கலாம், நான் வந்து 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன், கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். பெரிய ஆளு அம்பானிக்கு அடுத்த ஆள் நீதான் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அம்மா தாயே தர்மம் போடுங்க. அதனால வந்து நான் எந்த மாதிரி கேஜெட்லாம் யூஸ் பண்ண போறேன்னு நான் எல்லாத்தையும் காமிக்க போறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் ரிவ்யூ பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதான் நானே களை இறங்கிட்டேன். அதாவது நான் எடிட் பண்ற இடம் எதுனா இதுதான். இந்த மாதிரி இடத்துல தான் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கவே கொடூரமா இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்குற பெட்டி, நெத்தியில வைக்கிறது பொட்டி. இதுதான் நான் தூங்குற பெட்டி. என் சிரிப்புல யாரும் மயங்கிறாங்க. இதுதான் என்னுடைய ரூமே. இந்த மாதிரி கொடூரமான ரூம்ல தான் எடிட், வாய்ஸ் ஓவர் எல்லாமே நடக்குது. இது வந்து என்னோட சொந்த வீடா கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. சொந்த வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க, நான் வாடகை வீட்ல இருக்கேன். என்ன அடிச்சு தோத்திட்டாங்க. அடிச்சு தோத்திட்டாங்க சொல்றேனே, கொஞ்சமாவது ஃபீல் பண்ணானா? என்னடா உலகம் இது? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் ரூமே. பாத்துக்குங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டானே அந்த அழகான பையன் நான் தான். பாருங்க பாருங்க ரூமே நல்லா பாருங்க. அப்புறம் வந்து நான் என்னென்ன கேஜெட்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். அதையும் நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ற கேஜெட்ஸ். முதல்ல பாத்தீங்கன்னா சேர். இந்த சேரோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், சாஞ்சிக்கலாம், உருண்டுக்கலாம், புறந்துக்கலாம். ரிவ்யூ பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் ரிவ்யூ இப்படிதான் கொடூரமா இருக்கும். கொடூரமான ரிவ்யூ. அந்த சேர் வந்து ஒரு 5K வந்துச்சு. அப்புறம் இத பாத்தீங்கன்னா இந்த கிரீன் மேட் போடுற ஸ்டாண்ட். நான் கமெண்ட் படிக்கும் போதெல்லாம் பேக்ரவுண்ட்ல கருப்பா ஒரு துணி இருக்கும்ல, அத தொங்க போடுற ஸ்டாண்ட். அந்த துணி எங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. ஜன்னல அடைச்சு வச்சிருக்கேன். எதுக்காக அடைச்சு வச்சிருக்கேன்னா, நான் பேசுற சவுண்ட் வெளியே கேட்க கூடாது, அதுக்காக தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா காத்தாடி. வெயில் கொடூரம் அடிச்சதுன்னா இந்த காத்தாடியை யூஸ் பண்ணிப்பேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட், என்னோட பேக். லேப்டாப் வாங்கும் போது ஓசியில இந்த பேக் கொடுத்தாங்க. ஓசி பேக் பைல் கடா. இதுக்கு பேர் தான் சார்ஜர். இதுல தான் நான் மொபைல் சார்ஜ் போடுவேன். நிறைய கண்டுபிடிப்பு. இதுக்கு பேர் தான் மைக். என்னடா மைக் இது? தம்பி, நீ ஒண்ணும் கலட்ட வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். மரியாதையா ஓடி போயிரு, கொலகாரனை மாத்தாத. ஓகே. இதுதான் வந்து கண்டென்சர் மைக்கு. இதை வந்து நான் பாட்டு பாடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து மோனோ கண்டென்சர் மைக்கு. இதோட ரேட்டு வந்து ஒரு 1300 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இந்த மைக்கை நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, பாட்டு படிக்கிறதுக்கும் கமெண்ட்ஸ் ரீட் பண்றதுக்கும் சில வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மைக்கை நல்ல ஒரு மைக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு நெக் பேண்டு. இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணும்போது இந்த நார்மலா ஒயர் ஹெட்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதை மாட்டிக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, சரியா ப்ளே பண்ண முடியல. கைக்கு இடையில வந்து அந்த ஹெட்போன் ஜாக் வந்து இருந்தனால ப்ளே பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த நெக் பேண்டை வாங்கினேன். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1900 ரூபா வந்துச்சு. பயங்கரமான குவாலிட்டி, வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு. இதோட இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் பாத்துக்கோங்க. ரியல்மி 3 பட்ஸ் அதோட பேரு. ஓகே, இதை வச்சுட்டு அடுத்தத ரிவ்யூ பண்ணுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லாப்பு டாப்பு. அதுக்கு பேர் லேப்டாப். தெரியும்டா, குறுக்கு எப்படி வருவேன்னு தெரியும்டா. அதாவது நான் இந்த லேப்டாப் தான் எடிட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன். கேம்லாம் ப்ளே பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் ப்ளே பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மைன்கிராஃப்ட் வந்து ப்ளே பண்ணலாம், ஆனால் ரெக்கார்ட் மட்டும் பண்ண முடியாது. மற்றபடி எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட யூடியூப் ஃபர்ஸ்ட் சேலரிலேருந்து இந்த லேப்டாப்பை வந்து வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் இருந்துச்சு. செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேன், புதுசு இல்லை. ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, அதான் பிசி வாங்கலை. இதில் தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா தெரியும், நிறைய வீடியோஸ் இருக்கும். இதுதான் நான் எடிட் பண்ணுற லேப்டாப்பு. பாருங்க ஸ்டாக் ஸ்டேஜ்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ஹெட்போனு எடிட்டிங்க்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் இந்த ஹெட்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹெட்போனோட பேர் பாத்தீங்கன்னா எஸ்கா E900 ப்ரோ கேமிங் ஹெட்போன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்ட வந்துச்சு. கம்மி ரேட்ல பெஸ்டான ஒரு ஹெட்போன்னா இதுதான். அதனால தான் நான் அதை வாங்கினேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது செம்மையா இருக்கும். தலையில மாட்டினா வந்து தலைவலி அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் இந்த ஹெட்போன் வாங்கினேன். இதுல இருக்க மைக் வந்து ரொம்பவே மட்டமா இருக்கும். அப்ப நான் எப்படிடா வாய்ஸ் இவ்வளவு குவாலிட்டியா பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்குல பொயா மைக், இதுல உள்ள இருக்க மைக் எடுத்து இதுக்குள்ள கொண்டு வச்சிட்டேன். அதனாலதான் இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. மத்தபடி வந்து நார்மலா கேம் பிளே பண்ணணும், நார்மலா பேசணும், வாய்ஸ் ஓவர் பேசணும்னா இதுல இருக்க மைக்கே ஓகே தான். இதுல இருக்கிற அருமையான அம்சம் என்னன்னா இந்த மாதிரி அதுல இருக்க கேப்ல வந்து உருவிக்கலாம். சி டைப்ல தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சி டைப் தான். உருவிக்கலாம், மாட்டிக்கலாம், உருவிக்கலாம். சப்போஸ் அந்த கேபிள் போயிடுச்சுனாலும் வேற கேபிள்னாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. அதுலயும் வந்து சி டைப் தான் வரும். நீங்க நார்மலான ஒரு டேட்டா கேபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் போச்சுன்னா இதுலேயே அந்த லைட் எரியக்கான பட்டன், ஆன் ஆஃப் பட்டனு, மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற பட்டனு, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் பண்ற பட்டனு, இது எல்லாமே வந்துடும். லேப்டாப்ல இப்படி சொருகிட்டீங்கன்னா இப்படி ரெண்டு பக்கமும் லைட் எரியும். பார்க்க செம்மையா இருக்கும். இதுலயே ஒரு 4-5 கலர் இருக்குது. ஆனா எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருந்துச்சு. அதுல ரெட் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதை வாங்கிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கீபோர்டு. இது எதுக்கு யூஸ் பண்றேன்னா என்கிட்ட வந்து பிசி இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கீபோர்டு மவுஸ் வாங்கிட்டேன். இந்த மைன்கிராஃப்ட் கேம் இருக்குல்ல அதை பிளே பண்றதுக்கு. இது கூட ஒரு மவுஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பால் ஊத்தியாச்சு. இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுவும் போற கண்டிஷன்ல தான் இருக்குது. என்னைக்கு போக போதோ தெரியல. சீக்கிரம் போயிடும். இது யூஎஸ்பி ஹப். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபா வந்துச்சு. அந்த கீபோர்டு மவுஸோட ரேட் வந்து ஒரு 800 ரூபாய் வந்துச்சு. இது எதுக்காக யூஸ் பண்றேன்னா அந்த கீபோர்டு மவுஸ் இருக்குல்ல கனெக்ட் பண்றதுக்கு தான். இந்த மைன்கிராஃப்ட் பிளே பண்றதுக்கு தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா மவுஸ். பெரிய பெரிய கேமிங் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நார்மலான ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே நல்லா இருக்கு. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ரிப்பேரே ஆகல. சீக்கிரம் ஆகிடும்டா. நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. என்றா பேசிவிட்ட. இந்த மவுஸோட வேல்யூ தெரியுமா உனக்கு? தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் எப்போ யூஸ் பண்ற ட்ரெஸ் அதை வந்து நான் செல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கேன். வீடியோக்காக தான் அடுக்கி வச்சேன். இதுக்கு முன்னாடி கேவலமா இருந்துச்சு. இப்போ அப்படிதான் இருக்கும். கண்டுக்காதீங்க. கண்டிப்பா இது நீங்க பார்த்தே ஆகணும். இதை தான் நான் கண்டுபிடிச்ச பல்பு. அதாவது பல்பு இல்ல, ஸ்டூடியோ லைட்டுக்காக நான் ஒன்று ரெடி பண்ணேன். இந்த கமாண்டை படிக்கும்போது ஃபேஸ் இருக்குல்ல அது வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக அந்த லைட்டை ரெடி பண்ணேன். ஆன்லைன்ல பார்த்தேன் 5000 ரூபா 10,000 வாங்குறான். விடுவானா நானே என் சொந்த மூளையை கசக்கி இந்த மாதிரி ஒரு பல்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன பொருளா இருக்குதோ அதை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளாவுங்க. எடுத்த உடனே பெரிய ஆளாக முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து இந்த பல்பு எப்படி எரியும்னு உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போறேன். ஐயா என்ன எண்டிங்க்கு வந்துட்டீங்க. அதுக்கு நான் இந்த விஷயத்தை ரிவ்யூ பண்றேனே. நல்லா பண்ணுவியா? கொடுத்து பாருங்க. பின்ன பண்றேன். எங்க பண்ணு. இதான் உங்களுக்காக. இப்படி பிளக்க சொருவணும். அப்புறம் சுவிட்ச போடணும். சும்மா ஒரு பண்ணு. இந்த லைட்டை வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்ன மேக்கப்லாம் கலைஞ்சு போச்சு. ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமா. இந்த மாதிரி லைட்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா பண்ணுங்க. பட்டன் அடிச்சா பொட்டுன்னு போயிருவீங்க. அவ்வளோதான் நம்மளோட ரூம் டூரு. ரூம் பார்க்க ரொம்பவே டேஞ்சராகவும் கொடூரமாக இருக்கும். கொடூரமான ரூம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்ததான் நம்ம ஹோம் டூர் போட போறோம். அவ்வளோதான் வீடியோ. பாய். மறக்காம லைக் போட்டுருங்க.